லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய் அண்ணே, அகிலன் சாரோட பாஸ்போர்ட் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சரிங்கண்ணே. இது கொண்டு போய் கொரியர் பண்ணிட்டு வா. இந்தா. சரிங்கண்ணே. இந்த அட்ரஸ். டேய் ஜாக்கிரதை, இது எதுவும் அந்த வக்கீல் கதிருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா அந்த அகில என்ன ஜெயிலுக்கு அமிச்சிருவான். ஓகேண்ணே. நான் அகிலங்கிட்ட விஷயத்த சொல்லிடுறேன், நீ போ. ஹேய் சொல்லுப்பா, என்னாச்சு? சார், பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை கொரியர் பண்ண தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? கொரியர் அகிலன் கொடுத்த அட்ரஸ்க்கு தான் அனுப்புற? ஆமாம் சார். பாஸ்போர்ட் நாளைக்கு டெலிவரி ஆகிடும்னு முதலாளி சொல்லியிருக்காரு சார். சரி ஓகேப்பா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட பணத்தை உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன், சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். ம். இனிமே வெளியில வரமாட்டான், அவனால இனிமே நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு ஆம்பளை துணை வேணும்னு அந்த கதிரை தேடி போயிட்டு இருக்க. போதுமா? இவ தினம் தினம் வெளியில ஓடுறது அந்த வக்கீல மயக்கிறதுக்கு தான். மயக்கிறது என்ன? ஏற்கனவே அவன் கூட தொடர்புலதான் இருக்கான். இப்படி ஒரு பழி விழவும் நான் எதிர்பார்க்கல. அத்தை சொன்னதை கேட்டா நீங்க தாங்குவீங்களா? இனிமே நான் என்னங்க பண்ணுவேன்? உங்களையும் அப்பாவையும் மீட்கிறதுக்கு வெளியே ஓடி ஆடி அலைஞ்சுதானே ஆகணும். நான் வாசப்படியை தாண்ட போலாம். அத்தை சொன்ன சொல்லு என் நெஞ்சு குத்தி கிழிக்குமேங்க. கதை சிறப்பு கால் பண்றாரு. சொல்லுங்க சார். ஆதிரா, ஒரு ஹாப்பி நியூஸ். அந்த அகிலனை பிடிக்கிறதுக்கு டைம் வந்துருச்சு. எப்படி சார்? பாஸ்போர்ட் ரெடி ஆகி கொரியர் பண்ணிட்டாங்க. நாளைக்கே டெலிவரி ஆயிடும். அப்படியா சார்? ஆமா, அந்த போலியான அட்ரஸ்க்கு தான் கொரியர் போகும். அந்த அகிலனை பிடிக்க ரெடியா இருங்க. அவனை வச்சுதான் சாருவை பிடிக்க முடியும். சரிங்க சார். என்ன ஆதிரா, டல்லா பேசுற மாதிரி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே, இந்நேரத்துக்கு நான் சொன்ன நியூஸ்க்கு ஹாப்பியா பேசியிருப்பீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா சார்? அது வந்து சொல்லுங்க ஆதிரா. இதான் பிரச்சனையா? அடுத்து என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு அகிலனை பிடிக்க வருவீங்களா மாட்டீங்களா? அத பத்தி ஒண்ணும் இல்ல சார். ஆனா அத்தை உங்களையும் என்னையும் இணைச்சு வச்சு பேசிட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் வெளியே வந்தா அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க சொல்ல வரீங்க அதானே? இந்த இடத்துல குற்றவாளி உங்க அத்தை இல்லைங்க, நீங்க தான். சார் பின்ன என்னங்க, ஒரு பொண்ணை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரே அடியில மூளையில உட்கார வைக்கிறதுக்கு காலங்காலமா பயன்படுத்துற எவர்கிரீன் ஃபார்முலா
அவங்க நடத்திய சந்தேகப்படுறது தான். அப்படி சந்தேகப்படும் போது அதுக்கு பயந்துகிட்டு வீட்டுல உட்காந்தா உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்ணி பேசுறது சரின்னு ஆயிடாதாங்க? உங்களோட சேர்ந்து நானும் அந்த பைய சுமக்கணுமா? இந்த மாதிரி உங்க அத்தை என்கரேஜ் பண்ற உங்களை குற்றவாளின்னு சொல்லாம வேற எப்படிங்க சொல்றது? அதுக்கு இல்ல சார். பேசாதீங்க. மகாபாரதம் ராமாயணம் காலம் தொட்டு இந்த டிஜிட்டல் யுகம் வரைக்கும் ஆளுங்க தாங்க மாறுறாங்க. ஆனா சந்தேகம் மாறவே இல்லை. சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னா தீ குளிக்கிறது அந்த காலம், அந்த சந்தேகத்தை தீயில போட்டு இருக்கிறது இந்த காலம். சொல்லுங்க, நீங்க இந்த காலமா அந்த காலமாங்க? ஒரு பொண்ணு பேசினா குத்தம், சிரிச்சா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம், குத்தம் குத்தம் குத்தம். சைலண்டா இருந்தா குத்தம் குதியாட்டம் போடும், சத்தம் போட்டா குத்தம் வாயை பொத்திட்டு போயிடும். ஜீ5ல ஐலின் ஒரு சீரிஸ் வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? படிச்சா பொண்ணுக்கு புத்தி வந்துரும்னு படிப்பை தடை பண்ண கும்பலுக்கு எதிராக போராடி ஜெயிச்சு ஒரு பொண்ணு படிப்பா. ஆனா நல்லா படிச்ச நீங்களே சந்தேகத்துக்கு பழி ஆகுறீங்களேங்க. இது நியாயமாங்க? ஊர் 1000 சொல்லுங்க, அதை கேட்டுக்கிட்டு இருந்தா உங்க அப்பாவையும் உங்க ஹஸ்பண்டையும் வெளியே கொண்டு வரவே முடியாதுங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். வேற யாரும் இந்த உறவுக்கு சர்டிபிகேட் தரவே தேவையில்லைங்க. நீங்க சொல்றதெல்லாம் புரியுது சார். உங்களை மாதிரி தாங்க என் அம்மாவும். எங்க அப்பா விட்டுட்டு போனதும் எங்க அம்மா தனியா நின்று லைஃபை ஃபேஸ் பண்ணாங்க. அப்போ இதே மாதிரி தான், எங்க போறா, எங்க வரா, யாரோட தொடர்புல இருக்கா, இல்லைன்னா எப்படி செலவுக்கு காசு வரும், அது இதுன்னு எங்க காது படவே பேசுவாங்க. ஆனா எங்க அம்மா எதை பத்தியும் கவலைப்படாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. அன்னைக்கு அப்படி சொன்னவங்க எல்லாமே சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேஸுக்காக என்னை தேடி ஓடி வராங்க. இவ்வளவுதாங்க உலகம். இந்த ஒருத்தில்லாத ஆளுங்களுக்காக நீங்க எதுக்குங்க பயப்படுறீங்க? உங்க நியாயத்தை வீட்டுல புரிய வைங்க, இல்ல அவங்கள கண்டுக்காதீங்க. அதுக்காக உங்க முயற்சியிலிருந்து பின்வாங்காதீங்க. அப்படி பின்வாங்கனா உங்க அப்பாவையும் உங்க ஹஸ்பண்டையும் வெளியே கொண்டு வர முடியலன்னு காலம் பூரா நீங்க கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதான் சார். உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு என்ன தோணும் தெரியுமா? யாரா அந்த பொண்ணு பேய் மாதிரி போராடுறான்னு நினைப்பேன். நாளைக்கு உங்களை இந்த ஊரும் அப்படிதான் கொண்டாடும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்றாதீங்க. சரிங்க சார், நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். இனிமே என்னோட போராட்டத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் சார். என்ன ஆனாலும் சரி, அந்த அகிலனை பிடிக்க முழு மூச்சா இறங்குறேன் சார். அதை வச்சு அந்த சாருவையும் பிடிக்கிறேன் சார். சார், நாளைக்கு என்ன சார் பிளான்? நாளைக்கு அந்த போலி அட்ரஸ்க்கு கொரியர் வரும். அதை வாங்க அகிலன் அங்க வருவான். வாங்கிக்கிட்டு சாரு தங்கி இருக்கிற இடத்துக்கு போவான். நீங்க அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு 2 பேரையும் பிடிக்கணும். அவ்வளவுதான். நிச்சயமா இதை நான் செஞ்சு முடிக்கிறேன் சார். கொரியர் வரதுக்கு முன்னாடி நீங்க, சுபத்ரா, ராஜேந்திரன் 3 பேரும் அந்த இடத்துக்கு போயிடணும். ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நான் வைக்கிறேன். ஆதிரா, வாங்கம்மா. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அகல்யா திட்டினதுக்கு அழுதுட்டு இருப்ப, ஆறுதல் சொல்லலான்னு வந்தேன். ஆனா உன் முகம் தெளிவா இருக்கே, எப்படி? தெளிவாயிட்டம்மா. கதிர் சார் என் கவலையெல்லாம் உடைச்சு எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டாருமா. என்ன ஆதிரா சொல்ற? அவரு சொன்னது நியாயம் தானம்மா. நான் ஏமா அழணும்? நான் என்ன தப்பு செஞ்சேன்?
அப்படி பேசி பழகு. உனக்கு எது நியாயம்னு படுதோ அதை செய். எனக்கு நீயும் திருமாறணும், ஒன்னா சேர்ந்து வாழணும், அவ்வளவுதான். அம்மா, இன்னொரு விஷயம், நம்ம உடனே கிளம்பி போய் ஆகணுமா? அ, எங்க ஆதிரா? பாஸ்போர்ட் ரெடியாகி நேத்தே கொரியர் பண்ணிட்டாங்களாம்மா. கொரியர் அந்த போலி அட்ரஸ்க்கு தான் போகும். அகிலனுக்கு கொரியர் வந்து அங்க வந்துதானே ஆகணும். நம்ம முன்னாடியே போய் அங்க வெளியே காத்திருப்போம். அகிலன் வந்து பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகும்போது நாம அவனை ஃபாலோ பண்ணி சாருவை பிடிக்கணும். இதாம்மா கதிர் சாரோட பிளான். நல்ல பிளானா இருக்கே ஆதிரா. அகில நிச்சயம் நம்ம கிட்ட மாட்டுவான். ஆதிரா, நம்ம 2 பேரும் இத பண்ண முடியுமா? நம்ம போலீஸ் ராஜேந்திரனையும் வர சொல்லிருக்கேம்மா. அவரும் அங்க வந்துருவாரு. இன்னைக்கு சாருவை பிடிச்சே ஆகணுமா. வாங்கம்மா போலாம். ம். வாங்க போலாம். வரட்டும். இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் அவ போணும் பா. இல்ல என்ன அகல்யா, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல, ஆதரவா தான் கூப்பிட்டேன். சரி, என்னன்னு சொல்லுங்க அத்தை. நாங்க அவசரமா போகணும். அப்படி என்னடி உனக்கு அவசரம்? அதுவா, அந்த வக்கீல் ஆஹா, அந்த கதிர் எனக்கு ஃபோன் பண்ணி சாருவை பிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடைச்சிருக்கு, உடனே வான்னு சொன்னாரு. அதான் போறோம். என்ன திமிரு இருந்தா அவனை பார்க்க போறேன்னு என்கிட்டயே சொல்லுவ? ஏன், கதிரை பார்த்தா என்ன தப்பு? அவர் என்ன சிங்கமா, புலியா, இல்ல பேயா, பிசாசா? நான் பக்கத்துல போனா அடிச்சுடுறதுக்கு. என்னடி நாக்குல நக்கல் தாண்டவம் ஆடுது? நான் கேக்குறது உனக்கு கேலியா இருக்கா? நேத்து தானே அவனை பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். விடுஞ்சதா அப்படியே கிளம்பிட்ட. அப்ப நான் சொன்னதுக்கு என்னடி மதிப்பு இருக்கு? உன் வாயில இருந்து வர வார்த்தை மதிப்போட இருந்தா அதுக்கு மதிப்பு கிடைக்கும். நீ வார்த்தையில விஷம் வச்சு பேசினா யார் மதிப்பா உன்ன? ஒழுக்கமா வீட்ல இருன்னு சொல்றது விஷமா படுதா? அப்ப ஆதிரா கிளம்பும் போது நாங்க வாசல்ல நின்னு நீ எவன் கூட வேணா சுத்திட்டு வான்னு நாங்க வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கணுமா? அப்ப நான் கதிரோட சுத்துறேன், நீங்க நம்புறீங்க? ஆமாண்டி, அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ அதை நிரூபிங்க. நான் ஏன் நிரூபிக்கணும்? சந்தேகம் ஓ மேல தானே, நீயே நிரூபி. ஒரு பொண்ணு மேல வர சந்தேகத்தை நிரூபிக்கணும்னா அவளோட வாழ்நாள் பத்தாது. உங்க சந்தேகத்துக்குலாம் நான் வீட்டுல முடங்கி கிடந்தா என் புருஷனை யாரு வெளியே கொண்டு வர்றது? இங்க பார், சும்மா திருமாற மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. அவனை ஜெயிலுக்குள்ள தள்ளதே நீதானே. அப்படியே வச்சுக்கங்க. அவரை வெளியே எடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? ஒரு துரும்பையாவது கிள்ளி போட்டிருப்பீங்களா? உங்க புள்ள இந்த தாலியை என் கழுத்துல கட்டினதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இதை காப்பாத்துறதுக்கு நான் தினம் தினம் போராட வேண்டியிருக்கு. சாரு இந்த தாலியை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. தூங்கும் போது கூட தாலியை நான் கெட்டியா புடிச்சிட்டு தான் தூங்குறேன். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் சாருவோட சதி எல்லாத்தையும் முறியடிச்சு அவளை நான் வெளியில கொண்டு வருவேன். நானும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம். அப்பதான் அவர் கட்டின தாலிக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்காம இப்படி நடத்தல சந்தேகப்படுறீங்க. இது என்ன நியாயம்? ஒரு பக்கம் சாரு என்ன கொல்ல பாக்குறானா, நீங்க ஒரு பக்கம் என்ன வார்த்தையாலே கொல்றீங்க. இந்த டிராமாவெல்லாம் திருமாறங்கிட்ட போடு, அவன் நம்புவான். நான் நம்ப மாட்டேன். உன்னை யார் நம்ப சொன்னா? ஆதிரா, இவங்க கூட என்ன பேச்சு? டைம் ஆயிட்டே இருக்கு, நம்ம உடனே போய் ஆகணும். இல்லனா அகிலன் தப்பிச்சிருவான். வா போலாம். நில்லு. நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ போய்கிட்டே இருக்க. நீ அகிலனை பிடிக்க போறேன்னு சொல்றதெல்லாம் பொய். அத சாக்கா வச்சு நீ அந்த கதிரதா திருட்டுத்தனமா பார்க்க போற. அதான் நிஜம். என் கண்ணு முன்னாடியே நீ திருமாறனை ஏமாத்துறத என்னால அனுமதிக்க முடியாது. நீ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நான் ஒண்ணு திருட்டுத்தனமா போல, உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போறேன். நான் எந்த தப்பும் செய்யல. நான் எதுக்காக பயப்படணும்? எனக்கு என் அப்பாவும் அவரும் முக்கியம். அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா நான் வெளியே போய் தான் ஆகணும். உங்க கற்பனைக்கெல்லாம் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்க முடியாது. இப்ப நான் போய் தான் தீர்வேன். வாங்கம்மா போலாம். நில்லு. விடுங்க. என்ன
உன்னை போக விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி முறைக்கிற? என்ன கிண்டல் பண்ண ரவுடிங்களை புரட்டி போட்டு அடிச்சு தூக்குனவ இந்த ஆதிரா. உங்களை இங்க தூக்கி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க அவரோட அம்மா, எனக்கும் அம்மா மாதிரி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு அம்மா மாதிரி தான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். கையெடுங்க, கையை எடுங்க. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. திவர்ல ஆறியா? உன் தலையெடுப்புக்கு நீ தாண்டி ஜெயில இருக்கணும். ஆனா என் புள்ள மாட்டிக்கிட்டான். அவரு வெளியில வருவாருன்னா நான் சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். இப்பவும் சொல்றேன், உங்க புள்ளைய வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் நான் இவ்வளவும் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இன்னைக்கு சாரு கிடைச்சா அவரு வெளியில வந்துருவாரு. அந்த சான்ஸை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். யார் எதிர்த்தாலும் சரி, என் முடிவுல நான் கை விடவே மாட்டேன். நான் போயே தீருவேன். வாங்கம்மா போலாம். ஆதிரா, எங்களை பிடிக்க ஸ்கெட்ச் போடுறியா? நீ எங்களை நெருங்கிறதுக்குள்ள நாங்க வெளிநாடு போயிருவோம். அதுக்கப்புறம் திருமாறனை வெளியில கொண்டு வர கனவுக்கு சமாதிதான். ஏ அகிலா, எங்க கிளம்பிட்ட? இன்னைக்கு கொரியர்ல பாஸ்போர்ட் வரும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? சாரு, அதெல்லாம் அன்னைக்கே ரெடி ஆகி கொரியர் பண்ணிட்டதா பிரதாப் கால் பண்ணி சொன்னாரு. நம்ம கொடுத்த போலி அட்ரஸ்க்கு தான் எப்படியும் பாஸ்போர்ட் வரும். கொரியரால அந்த பூட்டி இருக்க வீட்டை பார்த்துட்டு திரும்பி போயிட்டாருன்னா வம்பாயிரும். அதனாலதான் சீக்கிரமா போறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். பாஸ்போர்ட் கிடைச்சிருச்சுன்னா அப்ப நம்ம சீக்கிரமா ஃபாரின் போயிடலாம்ல? நிச்சயமா சாரு. ஒரு டிராவல்ஸ்ல கூட பேசிட்டேன். சவுத் ஏஷியன் கண்ட்ரில ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதும் நம்ம கிளம்பிட வேண்டியதுதான். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு வந்து சீக்கிரம் இந்த ஊரை காலி பண்ணிடணும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு? பாத்த கிலா, என்ன கிலா இப்படி தடங்கல் ஆகுது? சாரு, நல்லதுக்கு போனா தலங்களா வருது தப்பு. போறதே போலி பாஸ்போர்ட்க்கு. இதுல என்ன சகுனம் இருக்கு? சரி, நான் வரேன். அம்மா, அந்த வீட்டுக்கு தான் கொரியர் பாய் வருவான். ஆனா அவனுக்கு முன்னாடியே அகிலன் அவருக்கு வெயிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆதிரா, அந்த போலீஸ் எங்க? அவரு தெருமுனையில தான் நிக்கிறாரு. இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். சொல்லுங்க மேடம். சார், கொரியர் பாய் இன்னும் வரலல்ல? இல்லையே மேடம், இந்த தெரு வழியா தான் வரணும். நான் தெருமுனையில தான் நிக்கிறேன். சரிங்க சார். அப்ப கொரியர் பாய் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். ராஜேந்திரன் அங்கதான் நின்னுட்டு இருக்காருமா. கொரியர் பாய் வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. ஆதிரா, ஒருவேளை அகிலம் பாஸ்போர்ட்டை கொரியர் ஆபீஸ்லயே பார்த்து வாங்கிட்டா என்ன பண்றது? அம்மா, சாதாரண தபாலா இருந்தா அங்கேயே கொடுத்துருவாங்க. ஆனா இது பாஸ்போர்ட் விஷயம். வீட்டுக்கு வந்து பார்த்துட்டாமா கொடுப்பாங்க. அகிலன் இந்த வீட்டுக்கு வந்துதான் கொரியரை வாங்குவான். அவன் வாங்கிட்டு கிளம்புனதும் அவனை ஃபாலோ பண்ணி சாரு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். இத்தனை நாளா போராடினது எல்லாமே போதும் ஆதிரா. இதோட சாரு விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டி திருமாறனை முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தானம்மா இவ்ளோ கஷ்டப்படுறோம். என்னம்மா
இன்னும் அந்த கொரியர் பாயை காணோம். அம்மா, போலீஸ் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சார். மேடம், கொரியர் ஆள் வந்துட்டா மேடம். அப்படியா? இந்த வர தெருவில் நுழைஞ்சிட்டானா? நுழைய போறான் மேடம். ஒரு பார்சலை டெலிவரி பண்ணிட்டு இருக்கான். அடுத்ததான் இங்கே தான் வருவோம் மேடம். அப்போ நீங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சார். நாங்க இங்க ரெடியா இருக்கோம். சரிங்க மேடம். அம்மா, கொரியர் பாய் வந்துட்டானா? ஆதிரா, அகிலன் இன்னும் காணுமே. வந்துருவாமா.